ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி. ஸோ எக்ஸாமுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ இன்னும் 2 வாரம் தான் நமக்கு சொல்லப்போனால் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே படிக்காத லெசன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது, படித்த லெசன்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணி அப்படின்றதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இப்போ டெல்லி சுல்தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ படிக்காதவங்க இதில் கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தாலே போதுமானது. ஒரு தடவை ஆடியோ கேட்டிங்கனாலே ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே டெல்லி சுல்தான் பற்றி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்தவங்களுக்கு ஓவரால் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த விதத்தில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 3 வீடியோ வரைக்கும் டெல்லி சுல்தானுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்ட் 4 வீடியோ. அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பார்ட் 3 வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம முகமது பின் துக்ளக் வம்சத்தோடைய 2வது ஆட்சியாளரான முகமது பின் துக்ளக் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக், அதை பற்றியும் அதுக்கப்புறமா வரப்போகிற 2 வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம், அதோட டெல்லி சுல்தானே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெல்லி சுல்தானை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க, ஃபெரோஸ் ஷா துக்ளக்கோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முகமது பின் துக்ளக்கோடைய தந்தை கியாசுதீன் துக்ளக்கோடைய தம்பி மகன், கியாசுதீன் துக்ளக்கோடைய தம்பி மகன் தான் இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக். இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் கிட்டத்தட்ட ஒரு 12,000 குதிரைப்படைக்கு தளபதியாக இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் முகமது பின் துக்ளக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்புக்கு அரியணைக்கு ஏறின பின்னாடி இவருடைய டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1351லேருந்து 1388 வரைக்கும் இருந்திருப்பார். 1351லேருந்து 1388 வரைக்கும் கிட்டத்தட்ட 37 வருஷம் ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஆட்சி செஞ்சுருப்பார். சரிங்களா? இப்போ இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் பார்த்திங்கன்னா, இவருடைய தந்தை யார்? இவருடைய பெரிய தந்தை தான் கியாசுதீன் துக்ளக். ஸோ இவருடைய தந்தை ரஜப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய தந்தை ரஜப். ஸோ இவர் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பின்னாடி 1351 ஆட்சி ஏறுகிறாரு. 1365 யார் கூப்பிட்றான்னா பாமினி. எதுக்காக அவர் அழைக்கிறாரு அப்படின்னா, தக்காணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தலையிட சொல்லி ஃபெரோஸ் ஷா துக்ளக்கை பாமினி கூப்பிடுவார். ஸோ இந்த பாமினி யார் அப்படின்னு பார்த்தோம். பாமினி முகமது பின் துக்ளக் படைகளில் உள்ள வேலை பார்த்தவர் தான். தௌலதாபாத்தை கைப்பற்றி பாமினி சுல்தானியம் அப்படிங்கிற ஒன்றை தனியாக அமைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த பாமினி 1365 தக்கான பிரச்சனைகளில் தலையிட சொல்லி ஃபெரோஸ் ஷா துக்ளக்கை அழைக்கிறாரு. சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஃபெரோஸ் ஷா துக்ளக் எந்த மாதிரி முக்கியமான ஒரு டெல்லி சுல்தானாக கருதப்பட்டார் அப்படின்னா, ஸோ இவர் இஸ்லாமிய வரிகளை ரத்து செஞ்ச இஸ்லாத்தில் இல்லாத வரிகளெல்லாம் ரத்து பண்ண ஒரு மன்னன். சரிங்களா? 2 கொடூர தண்டனைகளெல்லாம் ரத்து செஞ்சவர். ஸோ முஸ்லீம்களுக்குன்னு அறக்கட்டளைகள் நிறுவனவர். எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு அந்த கொடுமையான ஆட்சி அப்படிங்கிறது இவருடைய டைம் பீரியடில் இல்லை. முகமது பின் துக்ளக் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஸோ காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் ஃபுல்லாக அவருடைய தான் ஆட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலவரிகள்லாம் அதிகமாக சுமத்தப்பட்டதாகவும், தோஃப் பகுதி விவசாயிகள்லாம் அந்த முகமது பின் துக்ளக் மேலே ரொம்ப கோவமாக இருந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவரை பற்றி எப்படிப்பட்டவர்னா, அந்த வரிகளெல்லாம் ரத்து பண்ணவர். ஸோ இஸ்லாம் இல்லாதவங்களுக்காக இவர் ஜிசியா வரி, ஸோ இஸ்லாத்தில் இல்லாதவங்க அவங்களுக்கு இந்த ஜிசியா வரி அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருந்திருப்பார் இந்த டெல்லி சுல்தான். யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 1200 புதிய தோட்டம், அவர் நிறுவன தோட்டம், 1200 புதிய தோட்டங்களையும் அலாவுதீன் கில்ஜியோடைய புதிய தோட்டம் 1200 புதிய தோட்டங்களும் அலாவுதீன் கில்ஜியோடைய 30 தோட்டங்களையும் என்ன பண்ணியிருப்பார்னா சீரமைச்சிருப்பார். ஸோ இவர் கட்டினது பார்த்திங்கன்னா 1200 புதிய தோட்டங்கள் அமைச்சிருப்பார். அலாவுதீன் கில்ஜியோடது 30 தோட்டங்களை மறுசீரமைப்பு பண்ணியிருப்பார். ஸோ இவர் முகமது பின் துக்ளக் மாதிரியே இவர் சில நகரங்களை என்ன பண்ணியிருப்பார்னா தீர்மானிச்சிருப்பார். அது என்னென்ன நகரம் அப்படின்னு பார்த்தா, இப்போ முகமது பின் துக்ளக்கோடது அப்படியே ரீகால் பாருங்கள். ஜான்பானா, தௌலதாபாத் அப்படிங்கிற நகரங்களை முகமது பின் துக்ளக் நிர்மாணித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அவர் உருவாக்கின நகரங்கள். அதே மாதிரி இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் உருவாக்கின நகரங்கள் என்ன அப்படின்னா, ஃபெரோஷாபாத் ஒன்று, அடுத்து ஃபிரோஷ்பூர், ஜான்பூர், ஹிசார்,
என்னென்னு பாருங்கள், ஃபிரோஷாபாத், ஃபிரோஸ்பூர், ஜான்பூர், ஹிசார் முதலிய 4 நகரங்களையும் உருவாக்கின டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? ஃபெரோஷா துக்ளக் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ குதுப் மினார் நமக்கே தெரியும். குதுப் மினார் யார் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பா அப்படின்னா குதுபுதீன் ஐபக் அப்படின்னு சொல்லி படித்தோம். குதுப் மினாரை 1198 குதுபுதீன் ஐபக் வந்து அடிக்கல் நாட்டி இல்துமிஸ் வந்து 1215 இல்துமிஸ் கட்டி முடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். அந்த குதுப் மினாரையும் அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதியான குவ்வத்துல் மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. குவ்வத்துல் இஸ்லாம், குவ்வத்துல் மசூதி. அந்த குவ்வத்துல் மசூதியை வந்து மறுசீரமைச்சது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெரோஷா துக்ளக் தான். இந்த குவ்வத்துல் மசூதியை கட்டினது யாருன்னா குதுபுதீன் ஐபக். குதுப் மினாரையும் அவர் தான் வந்து அடிக்கல் நாட்டிட்டு இல்துமிஸ் கட்டி முடிச்சிருப்பார். இந்த ரெண்டையும் வந்து மறுசீரமைச்சது யார் அப்படின்னு கேட்ட ஒரே மன்னன் யார் டெல்லி சுல்தானில் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் தான். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான பாயிண்ட்டு. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இது ரெண்டையுமே வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருப்பார். எல்லாத்துக்கும் மேலேயும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா நீர்ப்பாசனத்துக்கு அப்படின்னு வரி விதித்த முதல் அரசர் யாருன்னு கேட்பாங்க. நீர்ப்பாசனம். ஸோ நீர்ப்பாசனத்துக்குன்னு அது வரைக்கும் யாரும் வந்து வரியெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார்னா நீர்ப்பாசனம், ஸோ கால்வாய் வெட்டி நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்திட்டு இந்த நீர்ப்பாசனத்துக்குன்னு வரி வந்து இவர் தான் விதிச்சிருப்பார். யார்? ஃபெரோஷா துக்ளக். சரிங்களா? அதுக்கு வரி விதித்த முதல் மன்னன். இந்த முதல் அப்படிங்கிற மாதிரி வர கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா நீர்ப்பாசனத்துக்குன்னு வரி விதித்த முதல் அரசர் யார்? டெல்லி சுல்தான் யார்? ஃபெரோஷா துக்ளக். சரிங்களா? ஸோ இந்த ஃபெரோஷா துக்ளக்குக்கு ஒரு பையன் இருக்கார். ஸோ 2 பேர் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா முகமது கானை பற்றி சொல்கிறாங்க. முகமது கான். ஸோ இந்த முகமது கான் எப்படிப்பட்டவர்னா தந்தையை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வளர்ந்துட்டுருப்பார் முகமது கான். இந்த ஃபெரோஷா துக்ளக்கோட ஒரு எதிர்ப்பாகவே வந்து இந்த முகமது கான் இருப்பார். சரிங்களா? இந்த முகமது கானுடைய நெருங்கிய நண்பரும் ஃபெரோஷாவுடைய உயர்ந்த அதிகாரியாகவும் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பேர் தான் யாருன்னா கான்-இ-ஜஹான். இவர் வந்து ஒரு பிராமணர். இவர் வந்து கண்ணோ அப்படின்னு சொல்லுவாங்க. கான்-இ-ஜஹான் அல்லது கண்ணோ அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பேர். ஸோ இவர் வந்து ஒரு பிராமணர். இவர் வந்து வாராங்கல் போரில் கொல்லப்பட்டிருப்பார். எந்த போர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாராங்கல் போரில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கேட்கலாம் முகமது கானுடைய நெருங்கிய நண்பர் யார் அப்படிங்கும்போது கான்-இ-ஜஹான். அவருடைய இன்னொரு பேர் என்ன? இந்த மாதிரி இருக்கிறத கேட்கலாம். கான்-இ-ஜஹானுடைய இன்னொரு பேர் என்ன? கண்ணோ. இல்லை கண்ணோ என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு இந்த மாதிரி நமக்கு டிப்பிக்கலான நேம் கொடுத்து கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எதுன்னு ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, கான்-இ-ஜஹான் என்ற கண்ணோ தான் வந்து முகமது கான் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. சரிங்களா? முகமதுவின் வாழ்நாள் நண்பர். ரெண்டாவது, ஃபெரோஷா துக்ளக்குடைய ஆட்சியில் அடிமைத்துறை அப்படின்னு ஒன்றே இருக்குது. அடிமைகளுடைய நலன் காக்கிறதுக்காக அடிமைத்துறைன்னு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,80,000க்கும் மேற்பட்ட 18 லட்சம் வரைக்கும் அடிமைகளுடைய நலன் காக்கிற மாதிரி ஒரு அடிமைத்துறை அப்படிங்கிற ஒன்று நிறுவியிருந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஃபெரோஷா துக்ளக் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இவர் வந்து எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு இசையில் விருப்பம் உடைய ஒரு டெல்லி சுல்தான்னு கேட்கலாம். ஸோ பின்னாடி லோடி வம்சத்துலேருந்து சிக்கந்தர் லோடியும் இசையில் விருப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவரும் வந்து எப்படிப்பட்டவர்னா ஃபெரோஷா துக்ளக்கும் இசையில் விருப்பம் உடைய ஒரு அரசர் தான். அதுக்காக அவர் வந்து ராக் தர்ஃபன் அப்படிங்கிற ஒரு இசை சம்மந்தப்பட்ட ஒரு நூலையும் இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து இயற்றியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜிசியா வரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஜிசியா வரிங்கிறது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு, ஹிந்துஸ்க்கோ மற்ற மதத்துக்காரவங்களுக்கு வந்து ஜிசியா வரி அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு போயிட்டு இருந்தார் நம்மளுடைய ஃபெரோஷா துக்ளக். அந்த ஜிசியா வரியில் யார் யாருக்கெல்லாம் இவர் ஃபெரோஷா துக்ளக் முன்னோடியாக இருந்தார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி, பின்னாடி வரக்கூடிய லோடி வம்சத்துலேருந்து வர்ற சிக்கந்தர் லோடிக்கும், அடுத்து அவுரங்கசீப், இவங்க 2 பேருக்கும் ஸோ ஃபெரோஷா தான் வந்து முன்னோடி. எதில்? ஜிசியா அப்படிங்கிற வரி விதிப்பில். சரிங்களா? ஜிசியா வரி விதிப்பில் சிக்கந்தர் லோடிக்கும் அவுரங்கசீப்புக்கும் முன்னோடி யாருன்னு கேட்பாங்க? ஃபெரோஷா துக்ளக். இதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியை பார்த்துருந்தோம். நில சீர்திருத்தத்தில் அக்பருக்கும் ஷெர்ஷாவுக்கும் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ பார்ட் 2 வீடியோலேயே அதை பற்றி பார்த்துருப்போம், அலாவுதீன் கில்ஜி பற்றி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இவர் வந்து ஒரு பூரியில் ஜெகநாதர் கோயில்,
பூரியில் இருந்த ஜெகநாதர் கோயிலை வந்து இவர் தான் வந்து அழிச்சிருந்திருப்பார். ஜெகநாதர் கோயில் அதை வந்து அழித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் தான் அழிச்சிருப்பார் ஜெகநாதர் கோயிலை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு 3 விஷயம். இது வந்து இவருடைய இந்த திவானி கோஹி, நம்ம ஆல்ரெடி கூட பார்த்தோம். திவானி கோஹி வேளாண்மை அமைப்பை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக் அப்படின்னும். ஸோ அதே மாதிரி இவர் சில அமைப்புகள் அமைச்சிருக்காரு. என்னென்னு பாருங்கள், திவானி கிரமத், அடுத்து திவானி உல்பா, அடுத்து திவானி கைரத். இந்த 3 அமைப்புகளையும் அமைச்சது ஃபெரோஷா துக்ளக் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த திவானி கிரமத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திருமண அமைப்பு, திருமணத்துக்காக. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த திருமணம் அப்படின்னாலே கிரகம், காலம், நேரங்கள் இதெல்லாம் பார்த்துன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கிரகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ திருமணம்னா கிரமத், திவானி கிரமத் கிரகம். சரியா? இது அமைப்பை ஏற்படுத்தினது ஃபெரோஷா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், திவானி உல்ஃபா. உல்ஃபா அப்படிங்கிறது என்னதை கொடுத்தா மருத்துவமனை, ஜிஹெச். சரிங்களா? ஹாஸ்பிட்டல், ஜிஹெச்சை வந்து சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உல்ஃபா. கைரத் அப்படிங்கிறது இந்த கைம்பெண் குழந்தைத்துறை. கைம்பெண் அப்படின்னா அந்த கைவிடப்பட்ட பெண்கள், அதாவது கணவனை இழந்த பெண்கள், குழந்தைகள், அந்த நலத்துறையாக வந்து அமைக்கப்பட்டது தான் திவானி கைரத். கைம்பெண் கைரத், கைவிடப்பட்ட அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 அமைப்புகளையும் நிறுவி அதை வந்து பார்த்துக்கிட்டவர் யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் தான். சரிங்களா? ரெண்டாவது, இப்போ அவர் சில நூல்கள் எழுதியிருப்பார். யார்? ஃபெரோஷா துக்ளக் வந்து எழுதின நூல். அவருடைய சுயசரிதைக்கு பேர் பதூதத் இ ஃபெரோஷாகி. ஸோ இது என்னது? பதூதத் இ ஃபெரோஷாகி. இதிலே ஃபெரோஷா அப்படின்னு வருது. ஸோ இதை வச்சே அவருடைய சுயசரிதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பதூதத் இ ஃபெரோஷாகி. ரெண்டாவது வந்து குதூப் ஃபெரோஷாகி. குதூப், அதுவும் ஒன்று வரும். குதூப் ஃபெரோஷாகி. இது என்ன நூல் அப்படின்னா இது வந்து ஒரு இயற்பியல் நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குதூப் ஃபெரோஷாகி வந்து ஒரு இயற்பியல் நூல். சரிங்களா? பதூதத் இ ஃபெரோஷாகி, ஃபெரோஷாவுடைய என்ன நூல்? அது வந்து அவருடைய சுயசரிதை. குதூப் ஃபெரோஷாகிங்கிறது இயற்பியல் நூல். ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ என்ன ஆகும்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 1351 88 வரைக்கும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் இல்லைங்களா? இப்போ என்ன ஆகும்னா 1398 டிசம்பர் மாதம் யார் வருவா அப்படின்னா தைமூர் பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தாமர்லைன் அப்படிங்கிறவர். அவர் தான் தைமூர். சரிங்களா? தாமர்கண்ட் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தாமர்லைன் அப்படிங்கிற தைமூர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து சென்ட்ரல் ஆசியா மீது வந்து நமக்கு வந்து தாக்குதல் நடத்துவார். அவர் சென்ட்ரல் ஆசியா தாமர்கண்ட் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான். ஆக்சுவலி அவர் வந்து டெல்லியை வந்து தாக்குவார். தாக்குற அந்த படையெடுப்புக்கு பேர் தான் தைமூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1398 டிசம்பர் அதில் நடந்தது தான் தைமூர் படையெடுப்பு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ தைமூர் படையெடுப்பு எப்போ நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. 1398 டிசம்பர், அதில் தான் அந்த தைமூர் வந்து படையெடுப்பு நடந்திருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா தைமூரை என்ன பண்ணுவார் அப்படின்னா தைமூர் வந்து என்ன பண்ணுவார்? ஸோ டெல்லியை கைப்பற்றிடுவார். இப்போது டெல்லி, மீரட்டு, பஞ்சாப் இந்த 3 பகுதிகளையும் பார்த்துக்க சொல்லி கிசிர்கான் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவார். யார் வருவா? கிசிர்கான் அப்படிங்கிறவரை பார்த்துக்க சொல்லிவிட்டு தைமூர் போயிடுவார். ஸோ இந்த கிசிர்கான் தான் அடுத்து என்ன பண்ணுறாருனா இந்த துக்ளக் வம்சத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக சையது வம்சம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறதே யார்? இந்த கிசிர்கான் தான். அடுத்து இதோட என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு துக்ளக் வம்சம், ஃபெரோஷ் துக்ளக் வம்சம் முடிஞ்சிடுது. தைமூர் படையெடுப்புக்கு பின்னாடி வர்ற இந்த கிசிர்கானால் தொடங்கப்படுறது தான் சையது வம்சம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு ஓவராலாக கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஓவராலாக ஸ்பீடாக பார்த்துருவோம். ஸோ ஃபெரோஷா துக்ளக் 12,000 குதிரைப்படை வீரருக்கு வந்து தளபதியாக இருந்திருப்பார். காரணம் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன்கிறது முகமது பின் துக்ளக்குடைய தந்தை. கியாசுதீனுடைய தம்பி மகன் தான் யார்? ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக்குடைய தந்தை தான் ரஜப். ஸோ இந்த ஜிசியா வரி அப்படிங்கிறத இவர் வந்து கொண்டு போயிட்டு தான் இருந்திருப்பார் இந்த ஃபெரோஷா துக்ளக். ஸோ 1351 88 வரைக்கும் இவருடைய ஆட்சி இருந்திருக்கும், 37 வருஷம். ஸோ 1365 பாமின் என்ன பண்ணுவார்? ஸோ இந்த மாதிரி தக்காணத்தில் பிரச்சனை இருக்குது, நீ அதை வந்து தலையிடுறதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பார். ஸோ இவர் வந்து மறுப்பு தெரிவித்து போயிருந்திருக்க மாட்டார்.
ஸோ இவர் 1200 புதிய தோட்டங்களையும் அலாவுதீன் கில்ஜி அமைச்ச 30 பழைய தோட்டங்களையும் வந்து சீரமைச்சிருந்திருப்பார். இவர் ஃபெரோஷா துக்ளக் உருவாக்கின புதிய நகரங்களுக்கு பேர் ஃபெரோஷாபாத், ஃபிரோஸ்பூர், ஜான்பூர், ஹிசார் அப்படிங்கிற 4 நகரங்களை நிர்மாணிச்சிருப்பார். அடுத்து பார்த்தோம்னா குதுப் மினார் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 1198 குதுபுதீன் ஐபக் அடிக்கல் நாட்டி 1215 நம்ம இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்ட குதுப் மினாரையும், அடுத்து குதுபுதீன் ஐபக் வந்து கட்டின குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதி, இது ரெண்டையுமே வந்து மறுசீரமைப்பு செஞ்சவர் தான் இந்த ஃபெரோஷா துக்ளக் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல நீர்ப்பாசனத்துக்குன்னு வரி விதித்த முதல் டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் தான், நீர்ப்பாசன வரி. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஃபெரோஷா துக்ளக்குடைய பையன் தான் முகமது கான். இந்த முகமது கான் இவருக்கு எதிர்ப்பாக நின்றிருப்பார். ஸோ இந்த முகமது கானுடைய நெருங்கிய நண்பர் தான் கான்-ஏ ஜஹான் அப்படிங்கிற கண்ணோ. அவர் வந்து ஒரு பிராமணர், வாராங்கல் போரில் கைது செய்யப்பட்டிருப்பார். எல்லாத்துக்கும் மேலே அடிமைகளுக்காக அடிமைத்துறை அப்படிங்கிற ஒன்று நிறுவன டெல்லி சுல்தான் யாருன்னா நம்மளுடைய ஃபெரோஷா துக்ளக் தான். கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட அடிமைகளுக்கு அவர் வந்து என்ன பண்ணார், அடிமைத்துறை அப்படிங்கிற ஒன்றை நிறுவியிருந்தார். இசையில் ரொம்ப விருப்பமுடைய டெல்லி சுல்தான் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக் தான். அவர் வந்து ராக் தர்பன் அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருப்பார். ஸோ இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து சிக்கந்தர் லோடி, அவுரங்கசீப் இவங்களுக்கெல்லாம் ஜிசியா வரி விதித்தலில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா முன்னோடியாக இருந்திருப்பார். ஜிசியா வரி விதித்தலில் பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலை அழித்தது ஃபெரோஷா துக்ளக் தான். ஸோ இவர் ஒரு 3 அமைப்புகளை உருவாக்கியிருக்காரு. ஒன்று பாருங்கள், திவானி கிரமத்து கிரகம். ஸோ திருமணம்னாலே கிரகம், அதை பார்த்து நம்ம வந்து திருமணத்தை முடிவு பண்ணுவோம். உல்ஃபா அப்படிங்கிறது ஜிஹெச் வந்து என்னது ஹாஸ்பிட்டல் அமைக்கிறத பற்றி சொல்லப்படுறது தான் திவானி உல்ஃபா. திவானி கைரத் அப்படிங்கிறது கைம்பெண் மற்றும் குழந்தைத்துறை அது சம்மந்தப்பட்டது தான் திவானி கைரத். ஸோ இந்த 3 அமைப்புகளை உருவாக்கி நடத்தினது தான் நம்மளுடைய ஃபெரோஷா துக்ளக். அப்புறம் இவருடைய சுயசரிதை நூல் தான் என்னென்னு பார்த்தோம், பதுதத்-இ ஃபெரோஷாகி, இன்னொன்று குதுப்-இ ஃபெரோஷாகி. ஸோ பதுதத்-இ ஃபெரோஷாகி சுயசரிதை, குதுப் ஃபெரோஷாகிங்கிறது இயற்பியல் நூல். 1398 டிசம்பர் மாதம் வந்து தைமூர் அப்படிங்கிறவர் வந்து படையெடுப்பு எடுத்திருப்பார். அதுதான் தைமூர் படையெடுப்பு. அதோட என்ன ஆகும் அப்படின்னா டெல்லி வந்து ஃபெரோஷா துக்ளக் கிட்டேருந்து கைவிடப்பட்டு போய் என்ன ஆகும், இவர் 88 ஆட்சி முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இவருடைய மகன்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆனாலும் 98 பார்த்தோம்னா டோட்டலாக அந்த துக்ளக் வம்சம் அப்படிங்கிறதே முடிவடைஞ்சு என்ன வம்சம் ஆரம்பிக்க போயிடும்னா அடுத்ததுலேருந்து சையது வம்சம் ஆரம்பிச்சிடும். இந்த சையது வம்சம் வர்றதுக்கு காரணம் கிசிர்கான். இந்த கிசிர்கான் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறார். என்ன காரணம், டெல்லி, மீரட், பஞ்சாப் இதெல்லாம் வந்து தைமூர் வந்து பார்த்துக்க சொல்லி கிசிர்கான்ட்ட தான் கொடுத்துட்டு போகிறார். ஸோ இதோட நமக்கு துக்ளக் வம்சம் நிறைவடையுது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சையது வம்சம். ஸோ மொத்தமாக 5 வம்சம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து இது வந்து நம்ம 4th வம்சம் வந்துட்டோம். சையது வம்சம் பார்த்திங்கன்னா 1414 1451 வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு 37 வருஷம் அந்த டைம் பீரியட் வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க. 37 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. இது வந்து பெருசாக இன்ஃபர்மேஷன் இருக்காது, ஒரு 4-3 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ கிசிர்கான் அப்படிங்கிறவர் தான் தொடங்குறாரு. சையது வம்சம் அப்படின்னாலே கிசிர்கான் அப்படிங்கிறது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதனால இப்படி இது மறக்காது அப்படின்னா தைமூர் படையெடுப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது இது வந்து மறந்துடாது. ஸோ கிசிர்கான் அப்படிங்கிறவர் தான் நமக்கு வந்து தோற்றுவிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ இந்த சையது வம்சத்துடைய கடைசி அரசர், ஸோ முதல் அரசர் வந்து தோற்றுவிக்கிறது கிசிர்கான். கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் தான் தோற்றுவிப்பார். கடைசி அரசர் அவர் தான். ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனியாகவே தனியாக வந்து அரசு அந்த பதவி இதெல்லாம் விட்டுட்டு தனியாக போயிட்டு ஒரு தனி நகரில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பார் இந்த அலாவுதீன் ஆலம் ஷா. ஸோ வந்து 1451 அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா பதவி துறந்துட்டு தனியாக வசிக்கிறதுக்காக போயிடுவார் இந்த அலாவுதீன் ஆலம் ஷா. அதனால தான் அதோட சையது வம்சம் அப்படியே நிறைவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிசிர்கான் தோற்றுவிச்சார் சையது வம்சத்தை 1414. 1451 வரைக்கும் நம்ம வந்து அலாவுதீன் ஆலம் ஷா இருந்துட்டு 30 வருஷம் அடுத்து தனியாக வாழ்கிறதுக்காக போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வம்சத்தை வந்து சொல்கிறது வந்து ஒன்று சொல்லுவாங்க, தாரிக்-இ-முபாரக் ஷாஹி அப்படிங்கிறது ஒரு நூல். ஆக்சுவலி இந்த நூல் என்ன சொல்லும் அப்படின்னா சையது வம்சத்தை பற்றி சொல்லும். சையது வம்சத்தில் அதாவது முற்பட்ட சையது சுல்தான்கள் வந்து தைமூர் மகனுக்கு வந்து வரி செலுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து இந்த தாரிக்-இ-முபாரக் ஷாஹி அப்படிங்கிறது சொல்லும். ஸோ முபாரக் ஷாஹி அப்படிங்கிறவரும் முபாரக் ஷா அப்படிங்கிறவரும் ஒருத்தர் இருந்திருக்கார். அதை வச்சு தான் அதை சொல்கிறாங்க. தாரிக்-இ-முபாரக் ஷாஹி அப்படிங்கிற நூல் வந்து சையது வம்சத்துடைய முற்பட்ட சுல்தான்கள் வந்து தைமூருடைய மகனுக்கு திரை செலுத்தினதை பற்றி சொல்லுது இந்த நூல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யமுனை நதி கரையில்
பாக் முதலிய நகரங்களை உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க. யமுனை நதிக்கரை. என்ன நதி? யமுனை நதி. யாருன்னு பார்த்தீங்கன்னா முபாரக் ஷா. முபாரக்ன்றது வரதை வச்சு சொல்லிடலாம். முபாரக் பாக் முதலிய நகரங்களை யமுனை நதிக்கரையில் நிர்மாணித்தது யார் அப்படின்னா முபாரக் ஷா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 ஸ்லைடு தான் பாருங்க. சையது வம்சம் 1414 to 1451, 37 வருஷங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. கிசிர் கான் தான் ஸ்டார்ட் பண்ணார். கிசிர் கான் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்றது நமக்கு தெரியும், தைமூர் மூலியமாக. ஸோ கிசிர் கானுக்கு அப்புறமா அடுத்து அலாவுதீன், அந்த வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளராக யார் வர்றா? அலாவுதீன் ஆலம் ஷா. அவர் வந்து ஒரு 1451 பதவி திறந்துட்டு 30 வருடம் வந்து ஒரு தனியாக ஒரு நகரில் வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாரிக்-இ முபாரக் ஷாங்கிறது ஒரு நூல். அது வந்து சையது சுல்தான்களில் முற்பட்டவர்கள் வந்து தைமூருடைய மகனுக்கு திரை செலுத்தினதை பற்றி சொல்லுது. அடுத்து யமுனை நதிக்கரையில் முபாரக் பாக் முதலிய நகரங்களை நிர்மாணித்தது முபாரக் ஷா. அவ்வளோதான். ஸோ இதோட என்ன வம்சம் முடியுதுன்னா சையது வம்சம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். சையது வம்சத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் வம்சமான லோடி வம்சம். ஸோ இந்த லோடி வம்சத்தில் ஒரு 3 ஆட்சியாளர்கள் வருவாங்க. 3 பேர் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். லோடி வம்சத்தில் 1451 ஸ்டார்ட் ஆகி 1526. இந்த 1526 என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து முகலாய வம்சம் தொடங்கினது. நம்மளுடைய பாபர் வந்து உள்ளே வருவார் இல்லையா? 1526 பானிபட் போர். அந்த 1526 வரைக்கும் தான் நம்மளுடைய டெல்லி சுல்தானிய ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறமா வரக்கூடியது வந்து முகலாய வம்சம் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், லோடி வம்சம் 1451 to 1526. இப்போ இதில் யார் ஃபஸ்ட்டு இந்த லோடி வம்சத்தை தோற்றுவிப்பார் அப்படின்னா பஹலூல் லோடி. பஹலூல் லோடி அப்படிங்கிறவர் தான் தொடங்கி வைப்பார். இவர் என்னவாக இருந்திருப்பார்னா பஞ்சாபுடைய ஆளுநராக இருந்திருப்பார். இவர் தான் தோற்றுவிப்பார் லோடி வம்சத்தை. ஸோ பஹலூல் லோடி பஞ்சாபை ஆண்ட ஆளுநர் தான் என்ன பண்ணுவார்? லோடி வம்சத்தை தோற்றுவிப்பார். இவருடைய பையன் தான் யாருன்னா சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி அப்படிங்கிறது யார்? பஹலூல் லோடியோடைய பையன். ஸோ லோடிகளில் சிறந்தவர் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி செனாய் அப்படிங்கிற இசை, செனாய் அப்படிங்கிற ஒரு இசையை விரும்பின ஒரு டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி தான். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏற்கனவே இசையில் விருப்பம் கொண்டு ராக் தர்பன் அப்படிங்கிற நூலை நிறுவனது ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி செனாய் இசையில் ஆர்வம் கொண்டவர் தான் யார்? இந்த சிக்கந்தர் லோடி. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சிக்கந்தர் லோடி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா செனாய் இசை அப்படிங்கிற ஒன்றை வந்து ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய ஒரு டெல்லி சுல்தானாக இருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். லோடியில் சிறந்தவர் யாருனாலும் சிக்கந்தர் லோடி தான். ஸோ இப்போ இந்த சிக்கந்தர் லோடி என்ன பண்ணுவார்னா காஸ்-இ சிக்கந்தரி அப்படிங்கிற ஒரு நில அளவிடும் முறையை வந்து இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ நில அளவிடும் முறை வந்து முத அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். நில அளவிடும் முறையில் வந்து அக்பர் ஷெர்ஷாவுக்கு வந்து நில சீர்திருத்தத்தில் முன்னோடியாக இருந்தவரும் அலாவுதீன் கில்ஜி தான். ஆனால் காஸ்-இ சிக்கந்தரி அவர் பேர்லேயே வருது பாருங்கள். இந்த நில அளவிடும் முறையை வந்து சிக்கந்தர் லோடி அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி லக்ஜட்-இ சிக்கந்தர் ஷாஜி அப்படிங்கிற அந்த இசையை வந்து தொகுக்கிற அந்த ஒரு இதையும் வந்து இசை தொகுப்பும் அவர் வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருடைய மகன் தான் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. சிக்கந்தர் லோடிய பையன் தான் என்னென்னா இப்ராஹிம் லோடி. இவர் தான் 1526 பானிபட் போர். என்ன போர்? பானிபட் போரில் யார்கிட்ட தோற்றுருவார்னா பாபர்கிட்ட தோற்றுருவார். பாபர்கிட்ட தோல்வி அடைஞ்சதுனால தான் அந்த லோடி வம்சம் அப்படிங்கிறது முடிவடைஞ்சு என்ன வம்சம் ஆரம்பிக்கும்? முகலாயர்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ இவங்களுடைய நிர்வாக அமைப்பு இதோட வந்து லோடி முடிஞ்சிருச்சு. லோடி வந்து மொத்தமே ஒரே ஒரு 2 ஸ்லைடு தான். லோடி 1451 1526 பானிபட் போர் வரைக்கும். ஓகேங்களா? லோடி வம்சத்தை தொடங்கினது பஹலூல் லோடி. அவருடைய பையன் வந்து சிக்கந்தர் லோடி. இந்த பஹலூல் லோடி யார்? பஞ்சாபுடைய ஆளுநராக இருந்தவர். பஹலூல் பஞ்சாப் அப்படிங்கிறீங்க வச்சுக்கோங்க. சிக்கந்தர் லோடி தான் வந்து லோடி வம்சத்துடைய சிறந்த ஆட்சியாளர். செனாய் இசையை விரும்பியவர். காசி சிக்கந்தரி அப்படிங்கிற நில அளவிடும் முறையை அறிமுகப்படுத்தினவர். ஸோ சிக்கந்தர் லோடியோட பையன் தான் இப்ராஹிம் லோடி. முதலாம் பானிபட் போரில் 1526 பாபர்கிட்ட தோல்வி அடைஞ்சு டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலம் முடிவடையும். முகலாய வம்சம் தொடங்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பரணி. ஸோ வரலாற்று ஆசிரியர் பரணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாக்கூர் முதலிய பட்டங்கள்லாம் ஏனைய மற்ற ஹிந்துஸ்க்கு வந்து வழங்கப்பட்டதாக பரணி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. என்னென்ன மாதிரி பட்டம்? ராய், ராணா,
தாக்கூர், ஷா இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் ஹிந்துஸ்க்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறா? பரணி சொல்லியிருக்காரு. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் லிங்காயத் பிரிவு அப்படிங்கிற ஒன்று பசுவண்ணா அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த பசுவண்ணா அப்படிங்கிறவர் 13ஆம் நூற்றாண்டில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு? லிங்காயத் அப்படிங்கிற பிரிவை வந்து அவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டெல்லி சுல்தானுடைய பேரரசு என்னவா மாறுது அப்படின்னா, பேரரசு வந்து இக்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரிக்கப்படுது. இந்த இக்தார் வந்து சிக், பர்ஹானா, கிராமம் அப்படின்ற மாதிரி பிரிக்கப்படுது. ஸோ பேரரசு இக்தார் இக்தார் அப்படிங்கிறவங்க வேறு, இக்தாங்கிற நிலத்தை வச்சுருக்கவங்க தான் இக்தார்கள். ஸோ அந்த இக்தார் அப்படின்னு பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து சிக், பர்ஹானா, கிராமம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்படுது. டெல்லி சுல்தானுடைய தலைமை நீதிபதிக்கு பேர் என்னென்னா காசி உல் தவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி சுல்தானுடைய தலைமை நீதிபதிக்கு பேர் காசி உல் தவாத். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிஎம், நிதி அமைச்சர் இவங்கெல்லாம் என்னென்று அழைக்கப்படுவாங்க அப்படின்னா திவான் இ வசீர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. திவான் இ ரிஷாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ வெளியுறவு பிஎம், நிதி அமைச்சர்லாம் திவான் இ வசீர்னு அழைக்கப்படுவாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து திவான் இ ரிஷாலத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. அடுத்து பாருங்கள், 9 வானங்கள் நூலில் தான் ஒரு இந்தியன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா அமீர் குஸ்ரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அமீர் குஸ்ரு என்ன சொல்லியிருப்பாருன்னா அவருடைய நூல் தான் 9 வானங்கள். 9 வானங்கள் அப்படிங்கிற நூலில் தான் ஒரு வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறவர் அமீர் குஸ்ரு. சரிங்களா? அடுத்து அல்பெருனி எழுதினது தான் தாருக் இ உல்ஹிந்த். அல்பெருனி வந்து தாருக் இ உல்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இயற்றியிருப்பார். அது இந்தியாவுடைய சமூக பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவின் கிளின்னு ஒருத்தர் அழைக்கப்படுவார். இந்தியாவின் கிளி. இந்த கொஷின் கேட்டுருந்துருக்காங்க ஏற்கனவே டிஎன்பிசியில். இந்தியாவின் கிளி யாருன்னு, அது யார் அப்படின்னு கேட்டால் அமீர் குஸ்ரு. ஸோ இந்த 9 வானங்கள் அப்படிங்கிற நூல் எழுதினார்னு சொன்னேன்ல, அவர் தான் அமீர் குஸ்ரு. அவர் தான் வந்து இந்தியாவின் கிளி என்றும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அடுத்து வேறு என்ன, 1260 மின்ஹஜ் சிராஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தபக்கத் இ நசிரி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இயற்றியிருக்கிறாரு. 1260 மின்ஹஜ் சிராஜ் அப்படிங்கிறவர் தபக்கத் இ நசிரி அப்படிங்கிற ஒரு நூல் இயற்றியிருக்கிறாரு. அரேபியர் வந்து சிந்துவின் மீது படையெடுத்து தான் வந்து நமக்கு இந்த டெல்லி சுல்தானியனுமே வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து சச்நாமா. ஸோ அரேபியர் சிந்துவின் மீது படையெடுப்பு பற்றிய நூல் பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த சச்நாமா. சரிங்களா? அடுத்து இதில் ஃபுல்லாக இப்போ நம்ம ஓவராலாக டெல்லி சுல்தானுடைய 5 வம்சங்கள், அதில் வரக்கூடிய அவங்களுடைய நிர்வாக முறைகள், அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, முக்கியமான ஆட்சியாளர்கள் யார் அதில் கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரீகால் பண்ணுற விதமாக எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டாக நம்ம முகலாயர்கள் பற்றி பார்க்கலாம். முகலாயர்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஸ்டோரி பேஸில் எப்படின்றத ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.